இந்த போண்டா 10 நிமிஷத்தில் வரும். ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப்பு கடலை மாவு, அரை கப்பு மைதா, ஒரு கப்பு கோதுமை மாவு, இதில் வந்து பெருங்காயம், கேசரி கலர், லைட்டாக கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டு, சோடா கொஞ்சம், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோடா மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அப்படியே புளிப்புளியாக ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். சோடா மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம போண்டா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் விடணும். அப்போ தான் நல்லா அது அந்த மாவெல்லாம் நல்லா செட் ஆகி நல்லாயிருக்கும். அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த போண்டாக்கு வந்து நான் சட்னி செஞ்சுருக்கேன். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.